இவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு சகோதரன். இந்த நாள் நம்ம உடன்பிறப்புகளை அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு டே. நம்ம எதுக்கு அவனே இல்லை அவளை அப்ரிஷியேட் பண்ணணும், அப்படி என்ன சாதனை பண்ணிட்டாங்கன்னு உங்க அண்ணா அக்கா தம்பி தங்கச்சியை குறித்து நீங்க நினைக்கலாம். இதை விட அதிகமாக கூட நினைக்கலாம். நாம உடன்பிறப்புகள் பண்ற எந்த அச்சீவ்மெண்ட் ஆர் அவங்க வாழ்க்கையில நடக்கிற எதையுமே அப்ரிஷியேட் பண்ற மனசு இந்த ஜென்ரேஷன்ல யாருக்குமே இல்லை. ஒருவேளை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரியான காரியத்தை அவங்க செய்யாமல் போனாலும் மனசை நோகடிக்கிற மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நல்லா பண்ணியிருக்க, சூப்பர், அப்படிதான்னு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு இதை இப்படி பண்ணினா இதை விட நல்லா இருக்கும்னு சாதுவாக சொல்லி பாருங்கள். எந்த சிப்ளிங்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக கேட்பாங்க. இதை விட்டுட்டு மத்தேயு 5:22 படி தேவையில்லாமல் சண்டை போட்டுட்டு கோச்சிக்கிட்டு மாத கணக்கில் வருஷ கணக்கில் பேசாமல் இருக்கிறவங்கள நியாயாதிபதியான இயேசு நியாயம் தீர்ப்பாராம். நீ ஒரு தண்டச்சோறு, யூஸ்லெஸ்னு காயப்படுத்துகிற வார்த்தைகளை சொல்கிறவங்கள கர்த்தர் தீர்ப்பின் நாளில் சந்திப்பாராம். பைத்தியமே, லூசேன்னு நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கர்த்தர் எங்கே எழுதி வச்சிருக்கிறாருன்னா நரகத்துக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிறத இயேசுநாதரே சொல்லிட்டாரு. ஸோ சீக்கிரமாக இந்த குட் நியூஸை ஷேர் பண்ணி உங்கள் சிப்ளிங்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ஆமீன்.